அனைவருக்கும் வணக்கம். சேஃபால் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ சேஃபால் வாலெட்டுக்குள்ள போயிட்டு, உங்களுக்கு பிஎன்பி பெப்20யும், யுஎஸ்டிடி பெப்20யும் எப்படி மெயின் வாலெட்ல கொண்டு வந்து, அதனுடைய ரிசீவ் அட்ரஸ் எடுத்து எப்படி மத்தவங்களுக்கு அனுப்புறது? டாலர் வாங்குறதுக்கு நம்ம அமௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த அமௌண்ட்ட அந்த நபருக்கு அனுப்பிட்டு, அவர் வந்து டாலரா நமக்கு அனுப்பணும்னா, நம்ம ஒரு அட்ரஸ் அனுப்பணும் இல்லையா? அது எப்படி அனுப்புறது? அப்படின்றது இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சேஃபால் நான் ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல சேஃபால டச் பண்றோம். டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாலெட் ஓப்பன் ஆயிடும். வாலெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து பிஎன்பி இங்க கீழ பாருங்க. இந்த கீழ ஓகேங்களா? பிஎன்பி, பிடிசி, எத்திரியம் இதெல்லாம் வந்து காட்டும். மேல் பக்கமா தள்ளுங்க. மேல் பக்கமா தள்ளுனீங்கன்னா, கீழ வந்து மேனேஜிங் காயின்ஸ் அப்படின்னு காட்டும். அந்த மேனேஜிங் காயின்ஸ் ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜிங் காயின்ஸ டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, எத்தன காயின்ஸ் வந்து மெயின் வாலெட்ல இருக்குன்னு காட்டும். அதாவது கத்திரிப்பூ கலர்ல இருக்கு இல்லீங்களா? இந்த ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு கீழ பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிப்பூ கலர்ல இருக்குங்களா? இதெல்லாம் வந்து மெயின் வாலெட் இருக்கு. இப்ப மெயின் வாலெட்ல இருக்கிறது அனைத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த கத்திரிப்பூ கலர்ல இருக்கு இல்லையா? அந்த கத்திரிப்பூ கலர டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ரிமூவ்னு வந்துரும். சென்டரா பாருங்க ரிமூவ்னு வந்துருக்குங்களா? அந்த மாரி கத்திரிப்பூ கலரா பார்த்து நீங்க டச் பண்ணுங்க. இந்த மாரி எல்லாத்தையும் இப்போ ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிப்பூ கலரா இருக்கிற அந்த அந்த கலர்ல டச் பண்ணுங்க. ஒவ்வொன்னா டச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒண்ணொன்னா ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆன உடனே எல்லாத்தையும் அதே மாரி ரிமூவ் ஆயிட்டு இந்த மாரி வெள்ள கலர்ல மாறிடும். ரிமூவ் ஆன பிறகு மேல வந்து என்டர் டோக்கன் நேம் ஆர் டோக்கன் கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன காயின்ஸ் வர வைக்கணும்ன்ற நினைக்கிறீங்களோ, அதுக்கு உண்டான கீபோர்டு வந்துரும் கீழ. கீபோர்டு வந்தவுடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல டச் பண்ணிட்டு, பிஎன்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிஎன்பி டைப் பண்ணீங்கன்னா, பிஎன்பி சம்மந்தப்பட்ட அனைத்துமே வரும். அதுல நமக்கு என்ன தேவை? பிஎன்பி பெப்20. இப்போ ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க. அதுக்கு நேரா ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இதுதான் கரெக்ட்டானது. அப்போ ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வெள்ள கலர்ல ரவுண்டா இருக்கு. அதுக்கு சைடுல பாருங்க மங்கலா ஒரு கத்திரிப்பூ கலர்ல இருக்கும்ல மங்கலா. அந்த கத்திரிப்பூ கலர்ல இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. மங்கலா இருக்குது இல்லையா? அந்த சிவப்பு கலர் ரவுண்டுக்குள்ள. அத டச் பண்ணீங்கன்னா, ஆட் இட்ன்னு வந்துரும். ஓகேங்களா? ஆட் இட் வந்துச்சுங்களா? ஆட் இட்ன்னு வந்துச்சுன்னா, பிஎன்பி பெப்20 வந்து ஆட் ஆயிடுச்சு. மெயின் வாலெட்டுக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பிஎன்பி மேல இருக்கு இல்லையா? பிஎன்பின்றத டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப என்ன பண்றீங்க, யுஎஸ்டிடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. யுஎஸ்டிடி பெப்20ன்னு போடலாம். இல்ல யுஎஸ்டிடின்னு கூட போடலாம். இப்ப யுஎஸ்டிடின்னு போட்டீங்கன்னா, யுஎஸ்டிடி பெப்20 தான் நமக்கு தேவை. இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிடி ERC20, யுஎஸ்டிடி DRC20 அப்படிதான் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 இது பாருங்க. ஆனா நமக்கு தேவை யுஎஸ்டிடி பெப்20 வேணும். அப்ப என்ன பண்றீங்க, யுஎஸ்டிடின்னு போட்டுட்டு கீழ வந்து அம்புக்குறி மாரி இருக்குங்களா? கீழ ரெட் ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிருங்க. அந்த அம்புக்குறிய ஒரு டச் மட்டும் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, இந்த கீபோர்டு மறைஞ்சிரும். இப்ப டச் பண்ண உடனே கீபோர்டு மறைஞ்சிரும். இதுல பாருங்க யுஎஸ்டிடி பெப்20 அப்படின்னு இருக்குங்களா? அதுக்கு அந்த யுஎஸ்டிடிக்கு கீழ பாருங்க டெதர் யுஎஸ்டி அப்படின்னு இருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யுஎஸ்டிடி பெப்20 யுஎஸ்டிடிக்கு டெதர்ன்னு இருக்கான்னு பாருங்க. இது பார்த்துட்டு அதுக்கு நேரா பாருங்க பிளஸ்ன்னு இருக்குங்களா? ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிளஸ்ஸ டச் பண்ணுங்க. அந்த பிளஸ்ஸ டச் பண்ணீங்கன்னா, ஆட் இட்ன்னு வந்துரும். ஆட் இட்ன்னு வந்த பிறகு மேல வந்து ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க. ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கு பாருங்க. கார்னர்ல மேல. அந்த அம்புக்குறிய ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, பிஎன்பி பெப்20, யுஎஸ்டிடி பெப்20 வந்து 2மே வந்திருக்கும். கத்திரிப்பூ கலர்ல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்தாண்ட சைடு பாருங்க. கத்திரிப்பூ கலர்ல இருக்குங்களா? அடுத்து வந்து என்ன பண்றீங்க, திரும்பவும் மேல அம்புக்குறி இருக்குங்களா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணுங்க. அந்த அம்புக்குறிய ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, மெயின் வாலெட் உங்களுக்கு காமிச்சிரும். இப்போ மெயின் வாலெட்ல என்னென்ன இருக்கு? நெறைய காயின்ஸ் இருக்கு. அத்தனையும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறது வந்து பிஎன்பி பெப்20யும், அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிடி பெப்20யும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிஎன்பி பெப்20ய ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, ஸ்வாப்பு, ரிசீவ், சென்ட்ன்னு சென்டரா பாருங்க. ஸ்வாப்பு, ரிசீவ், சென்ட்ன்னு இருக்கும். இதுல நமக்கு தேவை என்னன்னா, பிஎன்பி பெப்20யோட ரிசீவ் அட்ரஸ் நமக்கு தேவை. அப்போ சென்டரா இருக்குது பாருங்க ரிசீவ்ன்னு. அத டச் பண்ணுங்க. ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆல் இல்ல நெக்ஸ்ட்ன்னு வந்து ஒரு லிஸ்ட் வரும். நீங்க என்ன பண்றீங்க, டிஸ்மிஸ் ஆல்ன்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் அந்த மாரி வந்துச்சுன்னா டச் பண்ணுங்க. இல்லன்னா இந்த மாரி பார்கோட் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த பார்கோட் வந்துரும். பார்கோட் வந்த பிறகு, இந்த பார்கோட் கீழ இருக்குது இல்லையா ஒரு அட்ரஸ் லென்த்தா. இதுதான் உங்களுடைய வேலட்டோடைய அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ இத வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு கீழயே பாருங்க கத்திரிப்பூ கலர்ல ஒரு காப்பின்னு இருக்குல்ல, அந்த காப்பின்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, அந்த பார்கோட் சென்டர்ல காப்பீடுன்னு ஒரு வார்த்தை வரும். வந்துருச்சுன்னா காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, மேல வந்து ஒரு அம்புக்குறி இருக்குங்களா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அம்புக்குறிய டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பேக்ல வரும். திரும்பவும் மேல இருக்கிற அந்த அம்புக்குறிய டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மெயின் வாலெட்க்கு வந்துரும். மெயின் வாலெட்க்கு வந்த பிறகு கீழ ஒரு பேக் அம்புக்குறி இருக்கு இல்லையா? கீழ. அத வந்து 2 முறை டச் பண்ணுங்க. 2 முறை டச் பண்ணீங்கன்னா, வாலெட்டுக்கே வந்துருவீங்க. சாரி மெயின் மெயின் பேஜ்க்கே வந்துருவீங்க. மெயின் பேஜ்க்கு வந்துட்டு
நீங்க யாருக்கு இந்த ரிசீவ் அட்ரஸ் அனுப்பணுமோ, அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்க எவ்வளோ டாலர் வாங்க போறீங்களோ, அதுக்கு உண்டான அமௌண்ட்ட அவங்களுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ காப்பி பண்ணி, காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு அனுப்புறீங்களோ, அவங்களுடைய வாட்ஸ்அப்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு, கீழ வந்து மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜ்ன்ற இடத்த விரலால அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சீங்கன்னா, பேஸ்ட்டுன்னு கேட்கும். பேஸ்ட்ன்றத டச் பண்ணீங்கன்னா, நீங்க காப்பி பண்ணது அந்த இடத்துல உட்காந்துரும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய வாலெட் அட்ரஸ். உட்காந்த உடனே அதுக்கு பக்கத்துல பாருங்க, கிரீன் கலர்ல ஒரு அம்புக்குறி இருக்குங்களா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. அத டச் பண்ணீங்கன்னா, அது வந்து அந்த நபருக்கு போயிடும். அதுக்கப்புறம் மெசேஜ்ன்ற இடத்த டச் பண்ணுங்க. ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணீங்களா? அந்த இடத்த டச் பண்ணிட்டு, அங்க வந்து பிஎன்பி பெப்20 அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. போட்டு அதுக்கு நேரா வந்து கிரீன் கலர்ல ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லைங்களா? ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, இந்த அட்ரஸ் வந்து பிஎன்பி பெப்20 அப்படின்றது அந்த நபர் வந்து புரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் மெசேஜ்ன்ற இடத்த விரலால கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சீங்கன்னா, பேஸ்ட்ன்னு வரும். ஓகேங்களா? நிறைய லிஸ்ட் வரும். அதுல வந்து பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த பேஸ்ட்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா, அதே அட்ரஸ் திரும்பவும் வந்து உட்காரும். 398 லாஸ்ட்ல இருக்குங்களா? அதே வேலட் அட்ரஸ் உட்காரும். உட்கார்ந்த உடனே திரும்பவும் என்ன பண்றீங்க, கிரீன் கலர்ல அம்புக்குறி இருக்கு இல்லையா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னா திரும்பவும் அதே அட்ரஸ் அவருக்கு போகும். போன பிறகு மறுபடியும் மெசேஜ்ன்ற இடத்துல டச் பண்ணிட்டு, அந்த இடத்துல வந்து யூஎஸ்டிடி பெப்20 அப்படின்னு போட்டு ஏரோ மார்க் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு நேராக வந்து கிரீன் கலரில் ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிக்க பாருங்க. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும். அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் அனுப்பின வேலட் அட்ரஸ் வந்து பிஎன்பி பெப்20 அதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. ரெண்டாவது அனுப்பின வேலட் அட்ரஸ் வந்து யூஎஸ்டிடி பெப்20 யூஎஸ்டிடி டாலர் வந்து அனுப்புங்கன்ற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? ரெண்டு அட்ரஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து கரெக்டாக வந்து அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி எத்தனை டாலரு, யூஎஸ்டிடி எத்தனை டாலர்னு கரெக்டாக நமக்கு அனுப்பிடுவார். ஓகேங்களா? இதை அனுப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் அதாவது கீழே இருக்கு இல்லைங்களா? அந்த பேக்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பேக்கை டச் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்படி தான் வந்து நம்மளுடைய வேலட் அட்ரஸை அவங்களுக்கு அனுப்பணும். கரெக்டாக என்ன வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும். பிஎன்பி பெப்20 வேணுமா, யூஎஸ்டிடி பெப்20 வேணுமான்னு அந்தந்த அட்ரஸுக்கு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு அனுப்பிடுங்க. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.